மிக சிறந்த தமிழ் பேரறிஞர், மகா வித்துவான், வரலாற்று ஆய்வாளர் மற்றும் கவிஞரான கவிராச பண்டிதர் ஜெகவீர பாண்டியனார் அவர்களின் சரித்திரத்தை இன்றைய சான்றோர் சரித்திர நிகழ்ச்சியில் நினைவு கூறுவதில் பெருமையடைகின்றோம். ஜெகவீர பாண்டியனார் 1886 ஆண்டு மார்ச் மாதம் 10ஆம் தேதி அன்று இன்றைய தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள ஒட்டநத்தத்தில் பிறந்துள்ளார். 2011ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 17ஆம் தேதி இயற்கை எய்தியுள்ளார். திருக்குறள் மற்றும் கம்பராமாயணத்தில் ஆழமான புலமை பெற்ற இவர் மரபு கவிதைகள் மற்றும் உரைநடை நூல்கள் எழுதுவதில் வல்லவராக திகழ்ந்தார். திண்ணைப்பள்ளியில் 5ஆம் வகுப்பு வரை மட்டுமே பயின்றார். துறவி சிவானந்த சுவாமிகள் மற்றும் இலக்கணமுத்து கவிராஜ பண்டிதர் ஆகியோரிடம் தமிழ் இலக்கிய இலக்கணங்களை முறையாக கற்றார். தமிழ் மட்டுமின்றி ஆங்கிலம், வடமொழி மற்றும் தெலுங்கு ஆகிய மொழிகளிலும் தேர்ச்சி பெற்றிருந்தார் ஜெகவீர பாண்டியனார் அவர்கள். திருக்குறள் குமரேச வெண்பா என்ற நூல் திருக்குறளின் கருத்துக்களை விளக்க ஒவ்வொரு குறளுக்கும் ஒரு கதையை வெண்பா வடிவில் அமைத்து எழுதிய இவரது புகழ்பெற்ற நூலாகும். கம்பராமாயணத்தின் இலக்கிய நயங்களை விளக்கும் கம்பன் கலைநிலை என்ற நூல் கம்பராமாயணத்தின் இலக்கிய நயங்களை விளக்கும் பெருநூலாகும். செய்யுள் அணி 60 எனும் நூல் செய்யுள் இலக்கண அணிகளை பற்றிய நூலாகும். கல்வி நிலை எனும் நூல் கல்வியின் மேன்மையையும் அதன் அவசியத்தையும் விளக்கும் நூலாகும். வீரபாண்டியம் என்ற நூல் பாஞ்சாலங்குறிச்சி வீர வரலாற்றை கூறும் வரலாற்று நூலாகும். ஜெகவீர பாண்டியனார் அவர்கள் மதுரை தமிழ்ச்சங்கத்தின் முதன்மை புலவர்களில் ஒருவராக திகழ்ந்தார். ஜெகவீர பாண்டியனார் அவர்கள் மதுரை தமிழ்ச்சங்கத்தின் முதன்மை புலவர்களில் ஒருவராக திகழ்ந்தார். 2010ஆம் ஆண்டில் தமிழ்நாடு அரசு இவரது நூல்களை நாட்டுடைமை ஆக்கியது. மிக சிறந்த தமிழ் பேரறிஞர், மகா வித்துவான், வரலாற்று ஆய்வாளர் மற்றும் கவிஞரான கவிராச பண்டிதர் ஜெகவீர பாண்டியனார் அவர்களின் சரித்திரத்தை இன்றைய சான்றோர் சரித்திர நிகழ்ச்சியில் அறிந்து கொண்டதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். இந்திய விடுதலை போராட்ட வரலாற்றில் தடம் பதித்த ஒரு மிக சிறந்த புரட்சிகர விடுதலை போராளியான வாஞ்சிநாதன் அவர்களின் சரித்திரத்தை இன்றைய சான்றோர் சரித்திர நிகழ்ச்சியில் நினைவு கூறுவதில் பெருமையடைகின்றோம். வாஞ்சிநாதன் அவர்கள் 1886இல் பிறந்துள்ளார். 1911ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 17ஆம் தேதி வீரமரணம் அடைந்துள்ளார். பிரிட்டிஷ் ஆட்சியின் அடக்குமுறைகளுக்கு எதிராக துணிச்சலுடன் செயல்பட்டு திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியராக இருந்த ராபர்ட் ஆஷ் என்பவரை சுட்டுக் கொன்று தற்கொலை செய்து கொண்டவர் வாஞ்சிநாதன் அவர்கள். நெல்லை மாவட்டம் செங்கோட்டையில் ரகுபதி ஐயர், ருக்மணி அம்மாள் தம்பதியருக்கு மகனாக பிறந்தார். இவரது இயற்பெயர் சங்கரன் ஆகும். திருவனந்தபுரத்தில் தனது கல்லூரி படிப்பை முடித்த வாஞ்சிநாதன் புனலூர் வனத்துறையில் சில காலம் பணியாற்றினார். வ.உ. சிதம்பரனார் மற்றும் சுப்பிரமணிய சிவா போன்றோரின் சுதேசி இயக்க பேச்சுகளும் ஆங்கிலேய அரசு வ.உ.சி.க்கு அளித்த கொடூரமான சிறை தண்டனையும் வாஞ்சியின் மனதில் பெரும் விடுதலை வேட்கையை ஏற்படுத்தின. நீலகண்ட பிரம்மச்சாரி என்பவரால் தொடங்கப்பட்ட பாரத மாதா சங்கம் என்ற இரகசிய புரட்சி அமைப்பில் இணைந்து வாஞ்சிநாதன் தீவிரமாக செயல்பட்டார். அன்றைய திருநெல்வேலி ஆட்சியர் ராபர்ட் ஆஷ் வ.உ.சி.யின் சுதேசி கப்பல் நிறுவனத்தை முடக்க பாடுபட்டதோடு விடுதலை போராட்டங்களை வன்முறை கொண்டு ஒடுக்கினார். இதனால் அவரை தீர்த்து கட்ட பாரத மாதா சங்கம் திட்டமிட்டது. 1911ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 17ஆம் தேதி அன்று காலை கலெக்டர் ஆஷ் தன் மனைவியுடன் கொடைக்கானல் செல்ல ரயிலில் பயணம் மேற்கொண்டார். மணியாச்சி ரயில் சந்திப்பில் ரயில் நின்றபோது முதல் வகுப்பு பெட்டிக்குள் நுழைந்த வாஞ்சிநாதன் ஆஷ் துரையை தனது துப்பாக்கியால் சுட்டு படுகொலை செய்தார். பிரிட்டிஷ் காவல்துறையினரிடம் பிடிபட விரும்பாத வாஞ்சிநாதன் அங்கிருந்த கழிவறைக்குள் ஓடி அதே துப்பாக்கியால் தன்னைத்தானே சுட்டுக்கொண்டு தனது 25வது வயதில் வீர மரணமடைந்தார். வாஞ்சிநாதனின் தியாகத்தை போற்றும் வகையில் அந்த வரலாற்று சிறப்புமிக்க ரயில் நிலையம் தற்போது வாஞ்சி மணியாச்சி சந்திப்பு என்று அழைக்கப்படுகிறது. அவரது சொந்த ஊரான செங்கோட்டையில் தமிழ்நாடு அரசின் சார்பில் அவருக்கு கம்பீரமான சிலையும் மணி மண்டபமும் அமைக்கப்பட்டுள்ளது. இந்திய விடுதலை போராட்ட வரலாற்றில் தடம் பதித்த ஒரு மிக சிறந்த புரட்சிகர விடுதலை போராளியான வாஞ்சிநாதன் அவர்களுடைய சரித்திரத்தை இன்றைய சான்றோர் சரித்திர நிகழ்ச்சியில் அறிந்து கொண்டதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம்.